வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம நாத்ராங்கில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த லாங்சான் புத்தா அப்படின்ற ஒரு இடத்த பார்க்க போகிறோம். அதுக்கு வழக்கம் போல் நம்ம கிராப்பில் புக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 75-80 ரூபா நம்ம ஒரு காசுக்கு ஆகும். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பிரதேசம், மலை மேலே இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. ரொம்ப அருமையான அந்த வியட்நாம் வேலைப்பாடுகளும் மற்றும் அந்த இதெல்லாம் அந்த சூழ்நிலை பார்த்திங்கனாக்கா ஒரு சுற்றிலும் மரங்கள் காடு, அதை ஹைட்டு ஏறி போய்ட்டு பார்த்திங்கனாக்கா அந்த நாத்ராங் ஊரே பார்க்கலாம். அவ்வளோ ஹைட்டில் அந்த சிலையை வச்சுருக்காங்க. அந்த சிலை வந்து வியட்நாமில் உள்ள கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு கூட வாங்கியிருக்கு. அவ்வளோ பெரிய புத்தர் சிலை இதுக்கு வந்து நம்ம இதுக்கு நுழைவு கட்டணம்லாம் ஒன்றும் கிடையாது, ஃப்ரீ தான் இதுக்கு. இதை வந்து மொத்தம் 3 பாகமாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது தரைப்பகுதி ஃபஸ்ட்டு, தரையில் உள்ள தோட்டம் அதாவது கிட்டத்தட்ட 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க. மாரி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது புத்தர் சிலை. இது வந்து ஃபுல்லாக மார்பிளால் ஆனது. இதை வந்து அப்படியே புத்தர் அயன சயனத்தில் இருக்கிற மாதிரி படுத்திருக்க மாதிரி நீட்டாக நல்ல மிகப்பெரிய சிலை, நல்ல வேலைப்பாடு நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே எல்லா மக்கள்லாம் பார்க்குறாங்க பாருங்கள். அது அவங்க இவங்கெல்லாம் வந்து பாதத்தை தொட்டு கும்பிட்றாங்க. அதான் வியட்நாமீஸ் இவங்கெல்லாம் அந்த மாதிரி நல்ல மார்பிளால் நல்லா செஞ்சுருக்காங்க. இது வந்து மொத்தது இதுக்கு ஏறுறதுக்கு வந்து நமக்கு வந்து 193 படி. நம்ம படியெல்லாம் கண்டது கம்மி தான். 44வது படியில் இருக்குது. சுற்றியில் அந்த கோயில்கள் தூரத்தில் நல்ல சுற்றிலும் அடர்ந்த காடு மாதிரி இருக்கும். நல்லா குழுன்னு இருக்கும் ஏரியா பார்க்குறதுக்கு. எல்லாம் பார்த்து வராங்க. பொறுமையாக நம்ம நடந்து போனோம். அடுத்தது இது பாருங்க, நாத்ராங் சிட்டியே தெரியுது. மக்கள்லாம் பொறுமையாக வராங்க. இந்த பக்கத்தில் இருக்கிறது தான் மணிக்கூண்டு மண்டபம். இந்த மணி வந்து 2002 வச்சுருக்காங்க. 2002 அது யார் வச்சதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே உள்ள அந்த ஹுயின்னு ஒரு ஊர் இருக்குது, HUY ஹுயின்னு. அங்கே உள்ள அந்த புத்தமார்கள்லாம் சேர்ந்து அந்த புத்த மதத்து சார்பாக வந்து இது கொடுத்துருக்காங்க, டொனேஷன். இந்த மணி வாங்கியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1500 கிலோ வெயிட் உள்ளது. இது அப்பப்போக்கி அந்த கோயில் ஃபங்க்ஷனு அந்த இதுக்கெல்லாம் அடிப்பாங்க போல இருக்குது. நல்ல எல்லாம் அந்த காலத்து கட்டிடக்கலை அதை வச்சு அப்படியே கட்டியிருக்காங்க. நம்ம படியில் ஏறி மெயின் அந்த லாங்சான் புத்தாவை பார்க்க போவோம். இந்த வந்தாச்சு அந்த இடத்துக்கு. நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க. இது எல்லாம் 193 ஸ்டெப்பில் இருக்குது. இது நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. தாமரை மலர் நடுவில் உட்காந்துருக்க மாதிரி ஒயிட் கலரு நல்லா செஞ்சுருக்காங்க. அது வேலைப்பாடுகள் சரி, அந்த சுற்றிலும் உள்ள ஆர்ச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அது அந்த கல்லா மாதிரி தாமரை மலர் மாதிரியே போட்டிருக்காங்க. இதுக்கு உள்ளே கூட இந்த பக்கம் வாசப்படி இருக்குது. அதுக்குள்ளே போனால் கூட நம்ம அந்த புத்தர் சிலை இன்சைடு பார்க்கலாம். நல்லா எப்படி அதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து அவசியமாக இந்த நாத்ராங் வந்தால் நான் பார்க்க வேண்டிய இடங்களில் வந்து இந்த லாங்சான் பகோடா இது வந்து முக்கியமான ஒன்று. அவசியம் இதையும் பாருங்கள். இது ஒரு ஹாஃப் டேவில் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.